வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் 2026ஆம் வருடம் நடைபெறுகின்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும், யார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எந்த கட்சி எத்தனை தொகுதிகள் வாங்கும், எந்த கட்சி ஆளுங்கட்சியாக மாறும், எந்த கட்சி எதிர்கட்சியாக மாறும், விஜய் அவர்களுடைய கட்சி எத்தனை தொகுதிகள் ஜெயிக்கும், சீமான் அவர்களுடைய கட்சி எத்தனை தொகுதிகள் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இப்ப நான் சொல்ல போற கருத்தை என்கிட்ட ஒரு 1000 பேருக்கு மேல அந்த ஒரு கையை கொஞ்ச நேரம் அந்த கால் மால்ல எல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த மால்ல எல்லாம் வந்து காலை வந்து உள்ள விட்டா காலில் வந்து மீன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 2000 பேருக்கு நான் நச்சரிச்சு யார் ஜெயிப்பான்னு நேரடியாக என்கிட்ட பழகினவங்க கேட்டாங்க. ஃபேஸ்புக்கு யூடியூப்ல எனக்கு தெரியாதவங்களும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட 2-3 பேர் என்கிட்ட கேட்டிருப்பீங்க. வாட்ஸ்அப்பு நான் ஒரே ஒரு முடிவில் இருந்தேன். 2018ஆம் வருஷம் வேந்தர் தொலைக்காட்சியில ஒரு விவாத நிகழ்ச்சியில அடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன தேதியில இருந்து அவர் முதலமைச்சராக பதவியேற்றுக்கிற வரைக்கும் அந்த 2018, 19, 20, 21 பாதி இந்த 3 வருஷம் நான் தப்பே பண்ணாம நிறைய பேர்கிட்ட தப்பான திட்டு வாங்கினேன். திமுக காசு வாங்கிட்டு சொல்றான் கொத்தடிமா அப்படின்னு. நான் கிடையாது. நான் ஜோசியத்துல நான் என் திறமையை நிரூபிக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன். அது இவ்வளவு தூரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. மற்ற ஊர்கள்லாம் தேர்தல் நடக்குது, நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் மட்டும் ரத்த வெள்ளம் போராட்ட களமா இருக்கு. இதுல நம்ம சொல்லிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். ரெண்டாவது, என் மேல ஒரு தெரிஞ்சவர் தெரியாமல இது வரைக்கும் 73, 80 தேர்தல்கள் போட்டு அதுல 75 தேர்தல் வரைக்கும் கரெக்டா சொன்னதுனால ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. அந்த ட்ரஸ்டின் காரணமாக, அந்த நம்பகத்தன்மை காரணமாக நம்ம இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல போய் ஒருத்தன் கொள்கையே இல்லாம சரி நம்ம ஓட்டு ஏன் வேஸ்ட் ஆகணும், பாலாஜி சொல்லியிருக்கான் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்லி என்னால ஒரு தொகுதிக்கு 500 ஓட்டு இல்ல 10 ஓட்டு கூட மாறிடக்கூடாதுன்றது தெளிவாக தான் இதுல எல்லா வீடியோவுமே பாருங்க. நான் வாக்கு போட்டேன், வாக்குப்பதிவு முடிஞ்சு இன்னைக்கு தேதி 29 மதியம் 2:30 தான் இந்த வீடியோவை தயாரிக்கிறேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய கணிப்பை சொல்றது, இது நடக்கலாம் நடக்காம போகலாம். 4ஆம் தேதி தான் தெரியும். என் கணிப்பு இது வரைக்கும் சத்தீஸ்கர்ல தப்பா இருக்கு, இலங்கையில தப்பா இருக்கு, ஒரு முறை ராஜஸ்தான்ல தப்பா இருக்கு 2018. என்னுடைய கணிப்பும் நிறைய தப்பா இருக்கு, நான் இல்ல சொல்ல. கணிப்பு 80% மேல நிறைய கரெக்டா இருக்கு. ஆனா நம்மளுடைய இன்ஃபுளுசரா இருக்கக்கூடாது, எந்த கட்சி ஜெயிக்குன்னு சொல்லி அந்த கட்சிக்கு ஓட்டு சேகரிக்கிற ஒரு புரொபகண்டாவா நம்ம இருக்கக்கூடாது, நம்ம ஒரு கேம்பெயினா இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். அதன் காரணமா நான் யாருக்கிட்டையுமே சொல்லல, ரொம்ப ரகசியத்தை நான் காப்பாத்தினேன். விஜய் டிவி நீயானால கோபிநாத் அண்ணா வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டப்ப நான் ஒண்ணுமே மைக்கே வாங்கல. விஜய் டிவி இது தமிழா நிகழ்ச்சியில ஆவுடையப்பன் வந்து 2026 யார் ஜெயிக்கணும் நிகழ்ச்சியில கேட்டப்ப கூட நான் வாயை மூடிக்கிட்டேன். எந்த இடத்துலயுமே நான் சொல்லாம இந்த வீடியோல தான் நான் சொல்ல போறேன். தப்பு ரைட்டுன்றது எனக்கு தெரியாதுங்க, மே 4ஆம் தேதி தான் தெரியும். பட் நான் ஜோதிட ரீதியா ஒரு கால்குலேஷன் போட்டதை இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க தயவு செஞ்சு இனிமேலாவது அப்படி எனக்கு சொல்லாதீங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வர வரைக்கும் எதையும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த தொகுதியில் நாம் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறது தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் 2026. நாமினேஷன் தேதி 30 மார்ச் 2026, போலிங் தேதி 23 ஏப்ரல் 2026, கவுண்டிங் தேதி வருகின்ற 4 மே 2026. இங்க வந்து எந்தெந்த கட்சிகள் கூட்டணியோட நிற்குதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் லெப்ட், இந்தியன் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், முக்குளத்தோர் புலிப்படை, தமிழர் பேரவை, சம்திங் நிறைய சின்ன சின்ன கட்சிகள். அப்புறம் கொங்குநாடு ஈஸ்வரன் சார் கட்சி. அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவங்க கூட்டணியில அண்ணா மடிய வார்த்தை கவனிங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில யார் யார் இருக்காங்க அப்படின்னா முக்கியமான பிரதான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, நிறைய கட்சிகள் இருக்காங்க. முக்கியமான கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ், அதே போல ஐஜேகே பாரிவேந்தர் ஐயாவுடைய கட்சி. ஸோ அவங்க மற்றும் சில சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்காங்க. அடுத்ததா நாம் தமிழர் கட்சி, அவங்க 234 இண்டிவிஜுவல் தனி கேண்டிடேட். தமிழக வெற்றி கழகம் 234 தனியா நிற்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேர் மட்டும்தான் தனியா நிற்கிறாங்க. இதுக்கு போக 5ஆவதா ஒரு இது வந்து திரு ஐயா ராமதாஸ் அவர்களும் திருமதி அம்மா சசிகலா அவர்களும் சேர்ந்து அவங்க ஒரு கட்சி, ஐயா பாமக பிளஸ் புரட்சி தலைவர் மக்கள் சம்திங் ஒரு இது, அவங்க ஒரு பார்ட்டி. இது போக நம்ம அண்ணன் பண்ருட்டி வேல்முருகன் ஒரு பார்ட்டி. பட் இவ்வளவும் போட்டு குழப்பிட்டு இருந்தோம்னா கணிப்பு வந்து 2027 தான் விட முடியும். அதனால இவங்க 4 பேருடைய தலைவர்கள் ஜாதகத்தை மட்டும் ரிசர்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்
இந்நாள் முதல்வர் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் ஐயாவோட ஜாதகத்தை பார்க்கலாம். ஒரு ரொம்ப நேரம் டீட்டெயிலா பேசணும்னு என்னுடைய ஆசை. பட் வீடியோ போடுறதுக்கான டைம் கம்மியா இருக்கிறதுனால சும்மா ஒரு 10 கீ பாயிண்ட் மட்டும் இந்த எலெக்ஷன்ல என்னென்ன விஷயங்கள் மட்டும் பேசலாம். ஸோ திராவிடம் மறுபடியும் சொல்ற இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னுடைய தனி பாதுகாப்பு காரணமாகவும் ரகசிய பாதுகாப்பு காரணமாகவும் இவருடைய உண்மையான ஜாதகம் எனக்கு தெரியும். ஆனா அதை வெளியில சொன்னா நாளைக்கு அதுவே அவருக்கு தொந்தரவு போயிடுன்றதுனால டைம் மாத்திருக்கேன். அதே போல எடப்பாடி பழனிசாமி அண்ணாவோட ஜாதகமும் நான் எங்க இளங்கோவன்கிட்ட நான் கேட்டு டைம் எல்லாம் கேட்டு வாங்கியிருக்கேன். அதையும் வெளியில சொன்னா அவருக்கு எதிராக யாராவது தப்பா பிரயோகம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதுலயும் டைம் மாத்திருக்கேன். விஜயண்ணாவோட ஜாதகம் கலாட்டா சேனல்ல 2021 அவருடைய பர்த்டேக்காக 2020 வீடியோ பண்ணும் பொழுது அவங்க அம்மா சோபனா அம்மா கிட்ட கலாட்டா சேனல்ல வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுடைய ஜாதகமும் ஒரிஜினல் இருக்கு. அந்த ரகசிய காப்பும் போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் டைம் மாத்தி போட்டிருக்கேன். அப்புறம் சீமான் அண்ணாவோட ஜாதகம் நம்ம கார்த்திக் முருகன் சொல்லிட்டு இப்ப கூட வந்தவாசியில் இருக்காரு. அவர் அவருக்கு அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் மூலியமா கேட்டு வாங்கியிருக்கேன். அதுவும் ரகசிய காப்பு மூலியமா நான் டைம் தப்பா தான் சொல்றேன். 2 காரணம். ஒண்ணு அவங்களுடைய ஓப்பனா டைம் சொன்னா அவங்களுக்கு பிடிக்காதவங்க அதை தப்பா யூஸ் பண்ணிடுவாங்க. இன்னொன்னு வேற ஏதாவது ஜோசிக்காரன் கத்துக்கிட்டு அடுத்த எலெக்ஷன் 2031 இதை வச்சு அவங்க கரெக்டா சொல்லிடக்கூடாதுன்றதுனால நம்மளே வழிகாமிச்சிடக்கூடாது என்கின்ற உயர்ந்த நோக்கத்திலையும் நல்லெண்ண அடிப்படையிலும் அதெல்லாம் நான் டைம் கொஞ்சம் தப்பா போட்டிருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது திரு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் 1 மார்ச் 1953 இரவு 10 மணி சென்னை. இந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் தப்பு இருக்கு. ஸோ இதுல ரொம்ப தப்பு கிடையாது. ஆனா இதை வச்சு அந்த இது எடுக்க முடியாது. அதனால நான் கொஞ்சம் தப்பா போட்டிருக்கேன். ஸோ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது லக்கண அதிபதி கன்னியா லக்னம், 2ஆம் அதிபதி சனி பகவான். இது வக்கரம். இந்த சாஃப்ட்வேர்ல வக்கரம் காட்டல. பட் நான் ரெகுலரா யூஸ் பண்றது கம்ப்யூட்டர்ல இது ஒரு டேப் லேப் இது மாதிரி வீடியோ போடுறதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதுல சனி பகவான் வக்கரம், லக்கணத்திற்கு 4 ராகு, 5ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல புதன் செவ்வாய், 8ஆம் இடத்துல சுக்கிரன் குரு. இந்த ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவானும் வக்ரம். சோ ஜாதகத்துல 2 கூடியவர் வக்ரம். லக்னாதிபதி லக்னத்துக்கு 7ல போய் நீச்சமாயிட்டாரு. நீச்சமாய் வக்ரமாயிருக்காரு. சரி, அப்ப நீச்சமாயிட்டாரு, எப்படி ஒரு முதலமைச்சரா இருந்தாரு? நல்லா உன்னிப்பா பாருங்க. இந்த வீட்டுடைய அதிபதி குரு பகவான், அவர் செவ்வாய் வீட்டுல இருக்காரு. இந்த வீட்டுடைய அதிபதி செவ்வாய், அங்க குரு இருக்காரு. அங்க பரிவர்த்தனை ஏற்படுது. 7-8 பரிவர்த்தனை மூலமாக இந்த புதன் நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைகிறது. புதன் நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைகிறது. இதெல்லாம் 2021 தேர்தலையும் சொன்ன, 2018 வேந்தர் டிவில சொன்ன, 2019 தந்தி டிவில பேடி கொடுக்கும்போது சொன்ன, 2019 நியூஸ் 18ல பேடி கொடுக்கும்போது சொன்ன, எல்லாத்துலயும் சொன்ன அவரோட ஜாதகத்துல புதன் நீச்ச பங்க ராஜயோகம்ட்டு. சோ இங்க செவ்வாய் பரிவர்த்தனை ஆட்சி வருது, குரு பகவான் ஆட்சி வருது. எப்பயுமே லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறது ஒரு மனிதனுக்கு புகழை தரும். ஆனால் வக்கரமா இருந்ததுனாலதான் திரு ஸ்டாலின் ஐயாவால 60 வயசு வரைக்கும் முதலமைச்சர் ஆக முடியல. லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன் 8க்கு போயிட்டாரு. சோ இந்த ஜாதகனுடைய தகப்பனார் 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்த்ததுனால இந்த தகப்பனார் உண்மையிலேயே அவர் இறுதி மூச்சு இருக்கும் வரை இவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது. தனக்கு பின்னாடி தான் சில பேர் கிராமத்துல இருப்பாங்க. இது கசப்பான உண்மையும் கூட. சில பேர் கிராமத்துல இருப்பாங்க, 2 பிள்ளை பெற்றிருப்பாங்க, 2 பிள்ளைங்களும் சொத்து எழுதி வச்சிருவாங்க. ஆனா அவங்க சாவுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு போய் சேரணும். அது வரைக்கும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், எனக்கு ஒரு பாதுகாப்பு முக்கியம், என்ன மீறி கண்ட்ரோல் இல்லாம போயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு இருக்கும். இதேதான் லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன் 8ல இருந்ததுனால தன்னுடைய நிர்வாகத்தை நம்ம இருக்க வரைக்கும் நம்ம தான், அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வேற கைவிட்டும் போயிடக்கூடாதுன்றதுலயும் தெளிவா இருப்பாங்க. இந்த லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன் லக்கணத்துக்கு 8ல் இருந்து சனி பகவானை பார்க்கிறது. சனி பகவான் தான் 5ஆம் இடம். 5ஆம் இடம் தான் வாய்ப்பு. அதுவே 6ஆம் இடமா வந்ததுனாலதான் அவரே பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கட்சியில டாஸ்க் கஷ்டமா தான் அவர் கொடுத்திருப்பாரு. இது அவர் அப்பாவை தாண்டி தலைவராகவும் சரி, அவர் அதிகமான உழைப்பா அவர்கிட்ட வாங்கியிருப்பாரு. அதாவது ஒரு தகப்பனார் அவருக்கு எத்தனை குழந்தைகள் அழகிரி அண்ணா இருந்தாலும், மூக்கா முத்தண்ணா இருந்தாலும், செல்வி அக்கா இருந்தாலும் அதிகமான உழைப்பை யார்கிட்ட வாங்கினாங்கன்னா இவர்கிட்ட தான் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா 9ஆம் அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல லக்னத்திற்கு 6 கூடியவரை பார்க்குது. ரெண்டாவது சனி பகவான் வக்கரம் அடைந்தாலே அவங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க்கர். இன்னைக்கு இந்த வயசுலயும் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 70 ஆகுது, 73 வயசு ஆகுது, 74 வயது ஆகுது. இன்னமும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறாங்க. நான் போன வாரம் 2 தடவை கோயம்புத்தூர் போயிட்டதுக்கு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தேன். சோ இன்னமும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்றதுக்கான காரணம் அந்த வில் பவர் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே லக்னத்துக்கு 6 கூடியவர் 2ஆம் இடத்துல மகரம் அடையாது. அதே போல லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனாலதான்
அவருடைய 30 வயசு வரைக்குமே எப்பயும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விமல யோகம். ராகு தனித்து இருந்து அந்த கிரகத்தை யாரும் பார்க்கவில்லை என்றால் அவர்களுக்கு விமல சிறை செல்லக்கூடிய யோகம். அதனாலதான் மிசால் அரஸ்ட் ஆகி சிறையெல்லாம் கஷ்டப்பட்டார். லக்கணத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்க லக்கணாதிபதி லக்கணத்தை பார்ப்பது யோகம். ஸோ இது ஜாதகத்தை பத்தி நம்ம ஒரு ஜாதகத்தை பத்தி பேசணும், 1 மணி நேரம் நம்ம பேச முடியும். ஸோ இப்போ மேட்ருக்கு வருவோம். ஸோ சனி பகவான் கோச்சாரத்துல இங்க இருக்காரு. ஸோ கோச்சாரத்துல சனி பகவான் இங்க இருக்காரு. புதன் செவ்வாய் மேல இருக்கிறதுனால லக்கணாதிபதி மேல லக்கணத்துக்கு 5 கூடியவர், லக்கணத்துக்கு 5 கூடிய பாக்கியநாதன், லக்கணத்துக்கு 5 கூடிய பாக்கிய தரக்கூடிய 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் லக்கணாதிபதி மேல இருக்கிறது நல்லது. அதுவும் 3 கூடியவர் 8 கூடியவர் இருக்கிறது நல்லது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த இது மாதிரி ஒரு 20 ஜாதகம் இருக்கு. அது மோடி ஜாதகத்தில், ஐயா மோடி பிரதமர் மோடி ஜாதகத்திலே இருக்கு, அமித்ஷா ஜாதகத்திலே இருக்கு, இவர் ஜாதகத்தில் இருக்கு. எப்பயுமே 6ஆம் அதிபதியை ஒரு லக்கணத்திற்கு கேந்திராதிபதி பார்த்தாலும் 6ஆம் அதிபதியை பரிவர்த்தனை மூலமாக கேந்திராதிபதி பார்த்தால் வாலி ஜாதகம்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா லக்கணத்திற்கு 6 கூடியவர் சனி வக்கரமா இருக்காரு, அவரை 4க்கும் 7க்கும் உடைய குரு பகவான் பரிவர்த்தனையில போய் பார்க்கிறாரு. இங்க பரிவர்த்தனைக்கு முன்னாடியும் பார்க்கிறாரு, பரிவர்த்தனைக்கு அப்புறம் லக்கணத்தை பார்க்கிறாரு. அதே போல லக்கணத்துக்கு 8 கூடிய செவ்வாய் பரிவர்த்தனையில ஆட்சி பெறுகிறார். அதன் காரணமாக இவரு நல்லா யோசிச்சு பாருங்க, இவருக்கு ஒரு எதிரி இருப்பாங்கல்ல, இவருக்குன்னு ஒரு எதிரி இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்காரு எப்பயுமே. அது இப்ப 2018 அவரு ஐயா முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் ஐயா இறக்குறாரு. அதுக்கப்புறம் இவர் பதவி ஏற்றதுல இருந்து 2019 எம்பி எலெக்ஷன்ல 39 தொகுதி தேனி மட்டும்தான் தப்பு. திரும்ப 21 வெற்றி பெறார். 24 அண்ணாமலை அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் காரணமாக தனித்தனியா நின்று ஈஸியா ஜெயிக்கிறாங்க. அப்போ 2021 வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தினகரன் அண்ணா அவர்கள் வந்து தனியா நின்று எடப்பாடி அண்ணாவோட வெற்றியை பாதிச்சாங்க. சோ எதிரிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாம போகுது. சரி இப்ப பார்த்தா இப்ப கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி நீங்க எல்லாம் ஊருக்குள்ள ஒரு கலைஞர் சொல்றாங்கன்னு பார்த்தா இப்ப பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் ஐயா அவங்களுக்கு அன்புமணி அண்ணாவுக்கு தனியா பண்றாப்புல, முன்னாள் அம்மா சசிகலா அம்மா அவங்க பெல்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக பாக்குறாங்க. இப்படி இவங்களோட எதிரிகளுக்குள்ளேயே ஒற்றுமை இருக்காது. இது வந்து வாலி ஜாதகம் சொல்லுவாங்க. வாலி வந்து யாருக்கு சண்டை போடுறாங்களோ அவங்களோட எதிரியோடைய பாதிப்பெல்லாம் போயிடும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஜாதகம். இதைதான் வந்து நான் 2019 வருடம் மார்ச் மாதமா பிப்ரவரி மாதமா நினைக்கிறேன், சேலத்தை சார்ந்த அஸ்தம்பட்டி மண்டல குழு தலைவர் உமாராணி அவங்க மூலியமா அவங்க ஸ்டாலின் சாரோடைய ஒய்ஃபுக்கு வீட்டுல போய் நான் ஜாதகம் பார்க்கும்போது இந்த வார்த்தையை நான் சொன்னேன், இவருக்கு வாலி ஜாதகம் கண்டிப்பா வெற்றி அடைவார் போன வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோச்சார் இந்த வார்த்தை வந்து இந்த ஜாதகம் படிக்கிறவங்களுக்காண்டி இந்த வார்த்தை சொன்னேன். இந்த புதன் செவ்வாய் மேல சனி இருக்கிறது. அதே போல லக்கணத்துக்கு 10ல குரு பகவான் இருந்து சனியை பார்க்கிறார். ஸோ இந்த சனியோட தொடர்பு லக்கணாதிபதியோட சனி தொடர்பு, அதாவது கோச்சார சனி லக்கணாதிபதியோட தொடர்பு, குரு பகவான் கோச்சார குரு பகவான் சனி பகவானுடைய தொடர்பு வந்து இந்த முறை இவருக்கு கொஞ்சம் டைட்டான காம்படிஷன் இருக்குன்னு அர்த்தம். நம்ம அடுத்த பார்ப்போம். அடுத்ததா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எதிர்கட்சி தலைவர் திரு ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கிறோம். ஸோ கடந்த 3 ஆண்டுகள்ல ஐயா வந்து நான் 4 தடவை சந்திச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து முத்துமலை முருகன் கோயில எங்க இளங்கோவன் ஃபங்க்ஷன் வச்சிருந்தாரு, அதுக்கு போயிருந்தப்ப அண்ணன் பேசின ஒரு 2 நிமிஷம் ஒரு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல கூட போட்டேன். அப்புறம் இளங்கோவன் நான் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு நான் ஆடிட்டோரியத்துக்கு நான் தான் பேர் வச்சேன் ஸ்பெக்ட்ரான்ட்டு, அந்த நிகழ்ச்சி போனப்ப அண்ணன் ஒரு 2 நிமிஷம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இப்ப எம்.கே. செல்வராஜன் சேலம் தெற்கு தொகுதி முன்னாள் எம்எல்ஏ அவருடைய பையன் நிகழ்ந்து இருந்தப்ப அண்ணனை பார்த்தேன். ஸோ ரொம்ப பேசினேன். ஸோ அண்ணனோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் இருக்கிற தப்பு, உண்மையான ஜாதகமும் நான் இதில் போடல, கொஞ்சம் டைம் மாற்றிருக்கேன். ஏன்னா அண்ணனுக்கு பிடிக்காதவங்களும் இருப்பாங்க, அவங்க ஏதாவது அண்ணனுக்கு மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால நான் கரெக்டாக போட்டிருக்கேன். கொஞ்சம் இது பண்ணி போட்டிருக்கேன். 10/12/1954 அபிஷியல் டைம் இதுல வேண்டாம். ஸோ லக்கணம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணம், லக்கணத்திலேயே புதன் திக்பலம். ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் புதன் திக்பலம் இருந்தால் அவர் சுய முயற்சியால் முன்னேறுவார். லக்கணத்தில் குரு திக்பலம் இருந்தால் மக்களின் ஆதரவு ஏகோபித்திய ஆதரவு இருக்கும். நான் 2018 ஓபிஎஸ் அண்ணாவோட பிரச்சனை வரும்போது நான் இந்த வார்த்தையை பதிவு பண்ணேன் என்னுடைய ஃபேஸ்புக்ல. அண்ணா அதிமுகவில் தவிர்க்க முடியாத சக்தியை வருவார், கண்டிப்பா பொதுச் செயலாளர் ஆயிடுவார், எந்த பிரச்சனையாயிடாது, எந்த கேஸ் அண்ணன் ஒன்றும் பண்ணான்னு சொன்னேன். அதே போல லக்கணத்துக்கு 5 கூடிய ஒரு லக்கணத்துல இருக்கிறதுனால இவருக்கு வாய்ப்புன்றது மறுபடியும் கிடைக்கும். அண்ணன் பாத்தீங்கன்னா 2001 தேர்தலில் 2 தடவை எடப்பாடியில தோல்வி அடைந்த போது கூட மீண்டும் வாய்ப்பு கிடைச்சு பலமா வந்தார்.
சோ அதற்கு காரணம் லக்கணத்துக்கு 5 கூடியவர் லக்கணத்துல இருக்குது. லக்கணத்துல இருக்கிற கேது தான் அண்ணனுக்கு மைனஸ். லக்கணத்துல இருக்கக்கூடிய கேது என்னன்னா கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க கெட்டவங்க கண்டுபிடிக்கிறதுக்கே அவருக்கு ஒரு டைம் எடுத்துக்கிச்சு. அதன் காரணமாக இப்போ வந்து அவரு அந்த கேதுவுடைய தாக்கத்தை குறைச்சிட்டாரு. ஆரம்பத்துல கூட இருக்கவங்களாலேயே சில இடங்கள்ல பிரச்சனைகளை சந்தித்தார். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் சொந்த நட்சத்திரமான அஸ்தத்துல இருக்கும். லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் உச்சம். ஆனா இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஜாதகத்துல சனி வந்து 6 கூடியவர் வக்கரம், இவரோட ஜாதகத்துல சனி 9 கூடியவர் வக்கரம். அதன் காரணமாக தான் இவருடைய ஜாதகத்துல அதிர்ஷ்டம் அதிகம் உண்டு. இவருடைய ஜாதகத்துல அவரோட இவருக்கு அதிர்ஷ்டம் அதிகம். லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் ராகுவுடன் இருக்கு. உண்மையில சொல்லணும்னா அண்ணன் ஸ்டாலின் அண்ணாவோட ஜாதகமும் சரி இவரோட ஜாதகமும் சரி, அவரை விட இவரோட ஜாதகம் இது அவங்களுக்கு தான் தெரியும். 100% இவர் வந்து உழைப்பு குடும்பத்தை காட்டிலும் தன் மனைவி பையன் பேர பிள்ளைங்களை தவிர கட்சினே அதிகமா உழைச்சார் இளமையில. அதுதான் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்க செவ்வாயாக லக்கணத்துக்கு 5ல சனி உச்சம் அடைகிறது. 12ஆம் இடத்துல சூரியன். அதன் காரணமாக தான் இவர் வந்து தலைவராக தான் எல்லாருக்கும் தெரிஞ்சார். இப்போ படிப்படியா தலைவரா ஸ்டாலின் ஐயா வந்து படிப்படியா கஷ்டப்பட்டு மக்களுக்கு தெரிஞ்ச மூலமா இருந்து தலைவரானார். இவர் தலைவர் ஆனப்போ தான் தமிழ்நாடு முழுக்க எடப்பாடி அண்ணா இன்னைக்கு அவர் பேர் பழனிசாமி என்றதை விட எடப்பாடி அண்ணன் தான் எல்லாருமே கூப்பிடுறாங்க. சோ அந்த அளவுக்கு பேர் ஊரு புகழ் தருது 4ஆம் பாவம் தான் சொந்த ஊர். சொந்த ஊரை குறிக்கிறது 4ஆம் பாவம். சொந்த நாளுக்குரிய புதன் பகவான் லக்கணத்தில் திக்பலம் அடைவதும் 4ஆம் இடத்தில் சந்திரன் சொந்த நட்சத்திரம் இருக்கிறது தான் அண்ணனுக்கு பேர் போட்டது. இதே வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன் ஆரம்பம் பண்ணாங்க. அவரால் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்னால பேர் புகழ். அவருடைய ஜாதகமும் நான் போய் வீட்டுக்கு பார்த்திருக்கேன். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஜாதகம் எனக்கு கிடைச்சது. மதுசூதனன் சொல்லிட்டு சேலத்துல என் கூட +1 +2 படிச்ச ஃப்ரெண்டு. அவர் வந்து வீரபாண்டியன் ராஜாங்க ரொம்ப ஃப்ரெண்டுன்றத விட அவர் கூட நல்ல பழக்கம். அவர் மூலம் வீட்டுக்கு நான் போனப்ப அவருடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் பார்க்கும்போது அவருக்கும் 4ஆம் இடம் இருந்துச்சு. அவங்களால மட்டும்தான் இந்த ஊர் பேர் அடையாளத்தை தாங்க முடியும். ஸோ அது மாதிரி அண்ணனுக்கு வந்து இப்ப பண்ருட்டி வேல்முருகன்ன்றோம், அதனால 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட மட்டும்தான் ஊர் பேர் அடையாளமா வரும். ஸோ இது அருமையான ஒரு ஜாதகம் அண்ணனுக்கு. ஸோ அண்ணனோட ஜாதகத்துல லக்கணத்திலே குரு பகவான் இருக்கிறது ஒரு நல்ல பலம். லக்கணத்திற்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ஒரு சின்ன மைனஸ். லக்கணத்துக்கு 3ல கேது இருக்கிறதும் லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் சனி பகவான் சந்திரனை பார்க்கறது தான் இந்த எலெக்ஷன்ல கொஞ்சம் ஒரு கடுமையான. சோ இந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இது ஒரு அருமையான ஒரு ஜாதகம், அற்புதமான ஜாதகம். இந்த 2026க்கு டஃப் ஃபைட் கொடுக்க போறான்றத மாற்றக்கிறது இல்ல. அடுத்த ஜாதகம். சோ இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்கணாதிபதி திக்பலம் அடைகிறது. எதிரியும் பணிந்து விடுவார். இவரை யாரெல்லாம் வந்து கட்சியில எதிர்த்தாங்களோ அத்தனை பேருமே பணிந்து போயிடுவாங்க. இவர் தினகரன் தான் எதிர்த்தாரு, இன்னைக்கு 2 பேரும் அனுசரிச்சு போறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டு போறாங்க. சோ எல்லாருமே இவர் ஒண்ணு அனுசரிச்சு போகணும், இல்லைன்னா இருக்க முடியாது. அதுதான் அண்ணனுடைய பணி. 2வது அண்ணனுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம், யானை மாதிரி. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னா கூட அது அன்னைக்கு இப்படி சொன்னாம்பா அப்படின்னு ஞாபகம் இருக்கும். எப்பயுமே ஞாபக சக்தியை குறிக்கின்ற கிரகம் 12ஆம் அதிபதி சூரியன். 12ஆம் அதிபதி சூரியன் வந்து காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி குரு பகவான். அவருக்கு லக்கணத்தில் திக்பலம் அடைவதும் 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் ஞாபக சக்தி அதிகம். நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி, நல்லது செஞ்சாலும் ஞாபகம் வச்சுப்பார், கெட்டது செஞ்சாலும் ஞாபகம் வச்சுப்பார். சோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது அண்ணன் சீமான் அவருடைய ஜாதகம். அண்ணன் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவருடைய ஜாதகம். சோ அண்ணனுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 8/11/1966 ஒரு கார்த்திக் முருகன் சொல்லி அண்ணனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். இப்ப வந்தவாசி விவசாயம் பண்ணிருக்கார். அதுக்கு முன்னாடி வந்து அவர் டிஜிட்டல் ஒர்க் எல்லாம் பண்ணிருந்தார். இப்ப அதெல்லாம் விட்டுட்டு பண்றாரு. அவர் மூலியமா இது வாங்கப்பட்டது. சோ இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா மகர லக்கணம், 2ஆம் இடத்தில் சனி வக்கரம். அதன் காரணமாக தான் இவருடைய பேச்சு வல்லமை, ஆற்றல். ஒரு கூட்டத்தை 1 மணி நேரம் பேசினா கூட ஒரு இம்மி அளவு காணாம ஒருத்தர் கூட பிசியாம பேசுறதெல்லாம் வந்து காரணம் பாத்தீங்கன்னா இந்த சனி வந்து 2ல இருக்கிறது தான். சில 11ஆம் இடத்துல புதன் இருக்கிறது, லாபஸ்தானத்துல புதன் இருக்கு. 6 கூடியவரும் 9 கூடியவரும் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, இவர் கூட இருக்கவங்க யாருமே ரொம்ப நாள் டிராவல் பண்ண மாட்டாங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துல மாறி போயிடுவாங்க. அது சினிமாலையும் சரி, டைரக்ஷன்லயும் சரி, இதுலயும் சரி. 2வது இவர் சுக்கரன் தான் கால்நடை குறிக்கின்ற கிரகம். லக்கணத்துக்கு 10ல சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனாலதான் அந்த பால் வளம், ஆடு மாடு மேய்க்கிறத கவர்மெண்ட் வேலையாக்குவேன், சுவிட்சர்லாந்து, டென்மார்க்கு, நியூசிலாந்து மாதிரி நான் வந்து மீன் பண்ண அமைப்பேன், ஆடு பண்ணுவேன், இயற்கை மூலியமா கரண்ட் தயாரிப்பேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த சுக்கரன் தான். அவர் வந்து விளையாட்டுக்கு பேசல, சீரியஸாவே அவருக்குள்ள அந்த மனசுக்குள்ள ஒரு ஓட்டுக்காக கேட்கல. உண்மையிலேயே அவருடைய சித்தாந்தம் இருக்கு. அவர் வந்து அதை நிச்சயமா பண்ண போறாரு. அதே போல லக்கணாதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் லக்கணத்துக்கு 4 கூடிய ராகு பகவான் பலமா இருக்கிறதையும் லக்கணத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்கறதுனாலதான் ஒரு கட்சியினுடைய தலைவரா
இன்னைக்கு தவிர்க்க முடியாத 8% வாக்கு வாங்கி இன்னைக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்காரு. நான் இது 2024 எலெக்ஷன்லேயே சொன்னேன், அண்ணன் கண்டிப்பா இந்த தடவை நல்ல வாக்கு பர்சன்ட் வாங்குவாரு, தவிர்க்க முடியாத சக்திவான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கு, லக்கணத்திற்கு 6ஆம் இடத்துல கோச்சார குரு பகவான் இருக்காங்க, 2ஆம் இடத்துல சனியும் 8ஆம் இடத்துல ராகு கேது இருக்கிறதுனால இந்த வேட்பாளர்களே இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுல சில கன்ஃபியூஷன்லாம் ஏற்பட்டு அவருக்கு ஒரு 90% சாட்டிஸ்பிகேஷன் தான் வேட்பாளர் தேர்வுலேயே. சின்ன சின்ன வருத்தங்கள், இது அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த தேர்தல் கம்மியா தான் இருக்கு. அடுத்ததா விஜயண்ணா ஜாதகம். திரு விஜயண்ணா ஜாதகம், நடிகர் விஜயண்ணா ஜாதகம் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் திரு நடிகர் விஜயண்ணா ஜாதகம். கன்னியா லக்கணம், லக்கணத்திற்கு 3ல ராகு, இவருடைய டேட் ஆஃப் பர்த் 22/6/1974. டைம் மட்டும் கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கேன், யாரும் இதை கண்டுபிடிச்சு அடுத்த எலெக்ஷன்ல வீடியோ போட்டக்கூடாது, வேற ஜோசிக்காரங்களுக்கு நம்ம வழிகாட்டிடக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ 22/6/1974 சென்னையில பிறந்திருக்கார். கன்னியா லக்கணம், லக்கணத்திற்கு 10ல லக்கணாதிபதி திக்பலம். இப்ப நம்ம 4 ஜாதகம் பார்த்திருக்கோம், அதுல சீமானண்ணா ஜாதகத்தை தவிர மீதி 3 பேரோட ஜாதகத்துல பாருங்க 2 கிரகத்துக்கு மேல திக்பலம் அடைஞ்சிருக்கு. இவருக்கு பாருங்க லக்கணத்துல சூரியன் திக்பலம், லக்கணத்துக்கு 10ல புதன் ஆட்சி, லக்கணத்துக்கு 11ல செவ்வாய் நீசம், 11லயே சந்திரன் இருக்கிறதுனால நீச பங்கம். ஸ்டாலின் சாருக்கு புதன் நீச்ச பங்கம், இவருக்கு செவ்வாய் நீச்ச பங்கம் அடைகிறது. அதே போல லக்கணத்துக்கு 7 கூடிய குரு பகவான் லக்கணத்துக்கு 6க்கு அடைஞ்சிட்டாரு, பாதகாதிபதி 6க்கு அடைஞ்சிட்டாரு. இது வந்து நம்ம சொன்னோம்னா அது கொஞ்சம் சினிமால வேற மாதிரி தப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இவருடைய ஜாதகத்துல இவருடைய எதிரின்னு பார்க்கப்படுறவங்க இவருடைய வசூலையும் இவருடைய கூட்டத்தையும் விட 20-30% கம்மியா தான் இருப்பாங்க, ஆனா பார்க்கப்படுவாங்க. உண்மையிலேயே வந்து இவருடைய எதிரி வந்து சினிமாலையும் சரி எதிர்காலத்தில் அரசியலையும் சரி இவருடைய எதிரிகளுடைய அளவு வந்து இவருடைய நம்பர்ஸோட ரொம்ப கம்மியா இருக்கும். பட் எம்ஜிஆர் ஜாதகத்தை விட இவருக்கு பவர்ஃபுல் கிடையாது, பட் கிட்டத்தட்ட அதே அளவுக்கு பவர்ஃபுல் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி 10ல் ஆட்சி வக்ரம். ஸோ அதனால ஒரு விஷயத்துல பேக் அடிக்க மாட்டாங்க. இந்த சாஃப்ட்வேர்ல வக்ரம் வரல, ஆனா இந்த ஜாதகத்துல இது வக்ரம். சூரியன் புதன் பாருங்க, ஸ்டாலின் ஐயா ஜாதகத்துல புதன் வக்ரம், எடப்பாடி ஐயா ஜாதகத்துல வக்ரம், இவரோட ஜாதகத்துல புதன் வக்ரம், சாரி சீமானண்ணா ஜாதகத்துல புதன் வக்ரம். ஸோ இவரோட ஜாதகத்துல புதன் வக்ரம். இந்த சூரியன் புதன் சேர்க்கை 10ல இருந்து சூரியன் திக்பலம் அடைஞ்சு புதன் சொந்த வீட்டுல இருக்கிறதுனால இவர் எத்தனை பேர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இவர் அப்பா வேலை வந்தாங்க, அப்பா வேலை வந்தாங்க. இவர் பாரதிராஜா அவங்க பையன் சினிமால 4 படம் கொடுத்தாங்க, தாஜ்மஹால் எங்க நின்னாரு, இவர் பி வாசன் அவங்க பசங்க, அந்த மாதிரி எத்தனையோ பேர் லிஸ்ட் இருக்கு. யாராலையுமே ஜித்தன் ரமேஷ் ஏன் ஜீவா ஆகட்டும் எவ்வளவு பேர் இருக்காங்க. இவர் ஏன் நம்பர் 1 இருந்தாருன்னா லக்கணாதிபதி என்னைக்குமே வந்து திக்பலம், லக்கணாதிபதி என்னைக்குமே சொந்த வீட்டுல இருந்து திக்பலம் அடைந்த கிரகத்தோட சேர்ந்துட்டாலே அந்த பின்னாடி பாதியில விட்டுட்டு ஓடுற பழக்கமே கிடையாது. நிறைய பேர் இவர் டான்ஸ் எப்படி சிறப்பாடுறாருன்னா லக்கணத்துக்கு புதன் தான் நடனக்காரகர், லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி சூரியனோட இருக்காரு. இவர் மாதிரி ஒரு நடனம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், இவருடைய நடனம் அருமையா இருக்கும். ஸோ இது நம்ம சினிமா தாண்டி போற மாதிரி இருக்கு அரசியல்ல. ஸோ இவரோட ஜாதகத்தை வந்து பார்க்கும்போது 10ல் சூரியன் திக்பலம், 6ல் குரு பகவான் இருக்கு, 7ல் சனி பகவான் இருக்கு. ஸோ 7ல் சனி பகவான் இருந்தது தான் வந்து இவருடைய தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு ஒரு 2-3% வந்து பாத்தீங்கன்னா அக்ரஷனா ஒரு வெறி பிடிச்சி போயிருக்கிறதுனால மீதி 90 பேரையும் தப்பா பேசுறாங்க. அவன் வந்து ஒரு வீடியோ நான் பாக்குறேன், ஒரு தொகுதி எத்தனை தொகுதி ஜெயிப்பானா ஒரு 10 ஜெயிப்பாரு, நான் 10 ஜெயிச்சா தமிழ்நாடு போதும்ன்றான். இப்ப திமுக 234 தொகுதியில் இருக்கக்கூடிய கடைமட்ட தொண்டனுக்கும் 234 தொகுதி தெரியுமா, அதிமுக தெரியுமா, எல்லா இடத்துலயும் ஓரளவுக்கு கொஞ்சம் படிப்புல கம்மியா இருக்கவங்க இருப்பாங்க. இதை வந்து போக்கஸ் பண்றாங்க. இதுக்கு காரணம் வெறி பிடித்த ரசிகர்கள். அதாவது சனி பகவான் ஒரு ஜாதகத்துல நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்களா, ஆதரவு நம்ம கூட நிறைய பேர் கூட்டம் இருக்குமான்றதே 2 கூடியவரை வச்சுதான் சொல்றது. ஸோ 2 கூடியவர் ரொம்ப அதுல சொந்தம் இருக்கு. உண்மையிலே சொல்றேன், இன்றளவும் தமிழ்நாட்டிலேயே நாம் தமிழர் அண்ணா சீமானும் இவரும் தான் காசு கொடுக்காம கூட்டத்தை சேர்த்துறாங்கன்றதை என்னால ஆணித்தரமா ஜாதக ரீதியா சொல்ல முடியும். நான் வந்து போன் பண்ணிலாம் யார்ட்டையும் விசாரிக்கல, ஜாதக ரீதியா என்னால அடிச்சு சொல்ல முடியும். காசே கொடுக்காம கூட்டம் வருது, காசே கொடுக்காம ஓட்டு வருது அப்படின்றது. ஸோ இது ஒரு அருமையான ஜாதகம். இந்த தேர்தலில் எப்படி இருக்க முடியும் பார்க்கும்பொழுது லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான், லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி குரு பகவான் 6ல் மறைஞ்சிருக்கார். லக்கணத்துக்கு 7ல இருக்க சனி லக்கணத்தப்பா இருக்குது, அதனால ஒரு அவப்பெயரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்தது. அதே போல லக்கணத்துக்கு 7ல சனி வந்ததுனால தான் குடும்பத்திலேயே சின்ன சிக்கல், அது சரியா போயிடும். லக்கணத்துக்கு 10ல குரு பகவான் இருக்கு, 10ல் குரு பகவான் பதவி பறிபோகும்னாரு, சினிமா விட்டு வந்தார் அண்ணன். ஸோ இதுல பதவி கிடைக்குமானா இவருக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர இந்த எலெக்ஷன்ல அண்ணனுக்கு ஒரு பெரிய அளவில் ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அண்ணனுடைய தொகுதியில வெற்றி பெறுவாரா இல்லையான்றத விஐபி தொகுதியும் தனியா போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்க. ஸோ 4 பேரோட ஜாதகத்தை அனாலிசிஸ் பண்ணதுல எனக்கு 2 கன்க்ளூஷன் தான். ஒன்னு ஸ்டாலின் ஐயா ஜாதகம், இங்க போட்டியே ஒரு விஜயண்ணா சொன்ன மாதிரி இங்க போட்டியே திமுக டிவிக்கு எல்லாம் கிடையாது, திமுக அதிமுக ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக. ஸோ இவர் வந்து ஸ்டாலின் ஐயா ஜாதகம். ஸோ
சோ இவரோட ஜாதகத்துல தசா புத்தி 80% பலமா இருக்கு, கோச்சாரம் 70% பலமா இருக்கு. எடப்பாடி ஐயா ஜாதகம். சோ எடப்பாடி ஐயா ஜாதகம் தசா புத்தி 60% பலமா இருக்கு, கோச்சாரம் 70% பலமா இருக்கிறதுனால ஒரு கம்மி டிஃபரன்ஸ் தான் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல என்ன கிட்டத்தட்ட 2000 பேர் ஜாதகம் பார்க்கறவங்க கேட்பாங்க, சார் இந்த வருஷம் யார் சார் ஜெயிப்பாங்க, யார் சார் ஜெயிப்பாங்கன்னு. என்னால இது வந்து நான் ஜனவரி பிப்ரவரி 2வது வாரமே நான் ஒரு கிளாரிட்டியா வந்துட்டேன். ஆனா நான் ரொம்ப தெளிவா இருந்தேன், நம்ம வந்து இதெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல. இந்த தடவை மேலவா இந்த முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக நான் கருதப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் 2வது முறையாக கலைஞர் ஐயா 2 முறை தொடர்ந்து ஜெயிச்சது கிடையாது. அண்ணாதுரை ஜெயிச்சாரு, அதுக்கப்புறம் கலைஞர் ஐயா ஜெயிச்சாரு. திமுக வரலாற்றிலேயே ஒரு முதல்வர் 2 முறை ஜெயிச்ச புதிய வரலாற்றை திரு ஸ்டாலின் ஐயா படைத்து, திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலேயே முதன்முறையாக 2வது முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் திரு ஸ்டாலின் ஐயாவுக்கு உண்டு. அப்படி அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சீட்டு எவ்வளவு தூரம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது, சீட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் உள்ள சீட் 234, அதுல மெஜாரிட்டிக்கு தேவை 117. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் கூட்டணியோட சேர்த்து 162 இருந்து 171 தொகுதிகள் ஜெயிப்பாங்க. திமுக தனிப்பட்ட முறையில் 120க்கு மேல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 72 இருந்து 79, இது தப்பாயிடுச்சுங்க, டெக்னிக்கல் எரர். 72 இருந்து 79 தொகுதி, இது வாயில நான் சொல்றேன் எடுத்துக்கோங்க. 72 தொகுதியில இருந்து 80 வச்சுக்கோங்க, 80 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 1 இருந்து 3 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக 0 இருந்து 1 தொகுதி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுல தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் கணிச்சதே 234 தொகுதியில இந்த 2 பேரோட கூட்டணி தலைவர்களை வச்சுதான் கணிச்சேன். அதன் காரணமாக நான் விஜய் அவர்கள் போட்டியிடுகின்ற பெரம்பூர், திருச்சி கிழக்கு, அது மட்டும்தான் நான் வந்து அதை கன்சிடர், செங்கோட்டை என்ன 3 பேர்த்தது மட்டும் தான் கன்சிடர் பண்ணிட்டு தவிர மற்றதை நான் கன்சிடர் பண்ணிக்கல. சோ அந்த தொகுதிகளில் யாராவது தமிழக வெற்றி கழகம் அதிகமா ஜெயிச்சா இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் மாறலாம், அவங்க அதிகமா கூட ஜெயிக்கலாம். சோ நாம் தமிழர் கட்சிக்காரங்க எந்த தொகுதியும் நான் கன்சிடர் பண்ணல, அண்ணன் சீமான் அண்ணா ஜாதகத்தை மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ணிருக்கேன். அதனாலதான் 0 to 1 கொடுத்துருக்கேன். சோ இதுதான் என்னுடைய முடிவு, இதுதான் என்னுடைய கணிப்பு. சோ இதுல தனிப்பெரும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா திராவிட முன்னேற்ற கழகம் வரும். ஆட்சி அமைப்பதற்கான போதிய இடங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக மீண்டும் வருவார் என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் வெளியிடப்படுகின்ற கணிப்பு. வலுவான எதிர்கட்சி தலைவராக அண்ணன் திரு எடப்பாடி அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதுதான் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட மையத்தின் கணிப்பு. லைன் கொடுப்போம் நேர்களே. கிட்டத்தட்ட யூடியூப்ல மட்டும் எனக்கு ஒரு 5000 பேர் கமெண்ட் போட்டீங்க. அத்தனை கமெண்ட்டுக்கும் நான் இன்னைக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். என்னுடைய நோக்கம் கடுகளவு கூட ஓட்டை மாற்றி விடுறது கிடையாது. அப்படி ஓட்டை மாற்றி விடுறதா இருந்தா எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் நான் வீடியோ போட்டிருக்கோம். எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 15 நாள் கழிச்சு தான் நான் வீடியோவே போடுறேன். கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டெல்லாம் நான் போட்டுட்டு 7-8 நாள் கழிச்சு தான் நான் வீடியோ போடுறேன். என்னுடைய நோக்கம் என்னுடைய கணிப்பா கொடுக்கறது தான். இது தப்பாவும் போலாம், ஜெயிக்கலாம். இது வரைக்கும் நான் போட்ட 83 தேர்தல்ல 74 தேர்தல் கரெக்டா வந்திருக்கு, 6 தேர்தல் தவறா போயிருக்கு. இது ஜெயிக்குமா தூக்குமான்றது மே 4ஆம் தேதி உங்களோட தான் நானும் பார்க்க போகிறேன். சோ தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க யாராவது பாத்தீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு விஜய் அண்ணாவுடைய 2031 அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலான வீடியோ போட போறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் அண்ணாவுடைய சொந்த தொகுதியில ஜெயிப்பாரா இல்லையாட்டு விஐபி தொகுதி வீடியோல போய் பாருங்க. 234 தொகுதியில் யார் ஜெயிப்பான்னு வீடியோ போட்டிருக்கேன், அதுல பாருங்க. அரசியல் கட்சிக்காரங்க திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழர் கட்சியோ விஜய் தமிழக வெற்றி கழகமோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தையோ இந்தியன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அதிமுகவோ பிஜேபியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியோ நாம் தமிழர் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ ஏதாவது இந்த சின்ன சின்ன கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இது போன்ற எல்லா கட்சிக்காரங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எலெக்ஷன் வீடியோலாம் முடிஞ்சு ஒரு 2 மாசம் கழிச்சு எப்படி ஒரு 20-30 தொகுதி தப்பா போகும், அதுல ஏன் தப்பா போச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு அதை ஒரு அசம்பிள் பண்ணிட்டு மீண்டும் ஒரு மாசம் கழிச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன். உங்கள் ஜாதகம் அரசியல் யோகமா, உங்களால் எம்பி ஆக முடியுமா எம்எல்ஏ ஆக முடியுமான்னு என் வீடியோ பார்த்து உங்க ஜாதகத்தை வச்சு உங்களாலேயே யூகிக்க முடிகிற மாதிரி நான் ஃப்ரீயா ஒரு 7-8 யூடியூப் வீடியோ சீரிஸ் போடுறேன் பாருங்க. அந்த வீடியோ வரணும்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.